ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் ஃப்ரம் லைன் ஜமுனாஸ் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? கமெண்ட்ஸ் போடுங்க. அப்பப்போ உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி ஒரு பழமையான பலகாரம் செய்யலான்னு, ரொம்ப ஈஸியானது, அதே மாதிரி செலவும் கம்மியாக செலவாகிற பொருள். சிமிழ்னு சொல்லுவாங்க, சிம்லின்னும் சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. நாங்கள் சிம்லி சிமிழும் எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம செய்கிறது சிமிழ்ன்னு சொல்லுவாங்க. சிமிழ் நீங்கள் எல்லாருமே இந்த பலகாரம் செய்ய மாட்டாங்க. இந்த ஆற்காடு, ஆரணி, வேலூர் சைடில் இருக்கிறவங்க தான் இந்த பலகாரம் செய்வாங்க. இது ரொம்ப சிமிழ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது ரொம்ப சத்தான பொருள். இது பாருங்கள், நம்ம என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். பாருங்கள், கேழ்வரகு மாவு 3 டம்ளர் கேழ்வரகு மாவு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கேழ்வரகு மாவு, அப்புறம் அதுக்கு 1 கப்பு வெல்லம், 1 கப்பு வேர்க்கடலை, ஒரு 2 ஸ்பூனு எள். அப்புறம் இந்த மாவு இப்போது பிசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு தவாவில் போட்டு அடை மாதிரி சுடணும். இப்போது முதல்ல சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு மாவு பிசைஞ்சிட்டு நான் அடை சுடுறத பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை, கேழ்வரகு மாவை சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். இதில் நான் சால்ட் ஒரு கால் ஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம இப்போ செய்கிறது ஸ்வீட் பலகாரம், அதனால் எப்போவுமே ஸ்வீட்டில் கொஞ்சம் உப்பு போட்டு செஞ்சாக்க தான் அந்த இனிப்பு நம்மளுக்கு ஸ்வீட் எடுத்து. பாருங்கள், இந்த மாதிரி மாவை கொஞ்சம் ரொம்ப டைட்டாக பிசையாதீங்க. கொஞ்சம் இலக்கா பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க. உருண்டை உருட்டி வச்சுட்டு பாருங்கள், ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் தட்டும்போது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் தொட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டு பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தவாவில் எண்ணெய்லாம் நான் எதுவும் இது சேர்க்கலை. எண்ணெய் ரொம்ப சேர்க்காதீங்க. சின்னதாக ஸ்லோ ஃபயரில் வச்சு சின்னதாக அதை வேக விடுங்க. அடை செஞ்சுக்கலாம். முதல்ல பாருங்கள், இந்த மாதிரி அடை செஞ்சுக்கலாம். அந்த இதுலேயே அது வெந்துடும் நல்லா. பாருங்க, நம்ம ராகி அடை பார்த்து செஞ்சுருப்பீங்க. அந்த மாதிரி இது வெறும் உப்பு போட்டு வேறு எதுவும் ஆட் பண்ணாத பிசைஞ்சு முதல்ல அடை சுட்டுக்கணும். அடை சுட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி அடை நாங்கள் அப்போல்லாம் இப்போ பாருங்கள், அடை நல்லா வெந்திருக்கு. நீங்கள் ஒன்றா கூட புட்டு கூட பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது அடையை நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இப்போது இன்னொரு செட்டை போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள், இன்னொரு செட்டு போட்டிருக்கேன். ஒரு ஒரு செட்டு போட்டு இது பாருங்கள், அடை செஞ்சிட்டேன். எண்ணெயெல்லாம் ஊற்றாதீங்க. பாருங்கள் அடை, பாருங்கள் அடை எப்படி இருக்குன்னு. எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். கையில் சும்மா தடவிக்கிட்டு தட்டுறதுக்காக, மாவு தட்டினா அது கையில் ஒட்டும், அதனால் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்க. மற்றபடி எண்ணெயெல்லாம் சுற்றி ஊற்றி சுட வேண்டாம். எண்ணெய் இல்லாதையே ஸ்லோ ஃபயரில் வச்சு அடை செய்யுங்க. அப்போ தான் வந்து நம்ம செய்கிற சிமிழ் வந்து நல்லாயிருக்கும், எண்ணெய் வாசனை வராத இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் ஊற்றாத சுடுறது. நீங்கள் அப்படி எண்ணெய் சேர்க்கணுன்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிமிழ் செய்யலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் வந்து நான் வந்து இப்படி தான், நாங்கள் எங்கள் பழக்கம், எங்கள் வீட்டு ஸ்டைலு இதுதான். எங்கள் ஆற்காடு ஸ்டைலு இப்படி தான் செய்வோம். நாங்கள் நெய்யெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். பட் இப்போ எல்லாமே வேணும்னா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நல்லா வேகுது. பாருங்கள் வெந்துடுச்சு. திருப்பி போட்டால் பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள் இந்த செட்டும் வேக வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பாருங்கள், இங்கே இருக்கிற மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி அடை செஞ்சு ஃபஸ்ட்டு வச்சிடலாம். இந்த ப்ரஷ் வச்சுட்டு அப்போ கொஞ்சம் ஒரு தடவை போடும்போதும் தவா போட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த அடை சுட்டு வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லா அடையும் சுட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம அடை சுட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆற வச்சு இந்த மாதிரி துண்டு துண்டாக சின்ன சின்ன பீஸாக நம்ம உடச்சி எடுத்துடணும். பாருங்கள், செஞ்ச அடை இன்னும் இருக்குது. இது வந்து ஆறிட்டதால் இப்போ வந்து சூடாக இருக்கிறதால இதை நான் ஆற வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஆறிடுச்சு. அதனால் இதை வந்து கையிலையே அப்படியே சும்மா இப்படி பிச்சு பிச்சு போடலாம். இப்படி உடச்சி இப்படி விட்டுடலாம். பாருங்கள் அடை எவ்வளோ நல்லா வந்திருக்கு. அடை நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற சிமிழ் வந்து சூப்பராக இருக்கும். உண்மையாக அடையை நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் எண்ணெய், உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்ன்றதால எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு கூட நீங்கள் சுடலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது என்ன பண்ணலாம் பாருங்கள், அடை சுட்டு முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த வேர்க்கடலையை இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கப்பு வேர்க்கடலை, அப்புறம் வெல்லத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இது எல்லாத்தையும் கையில் நல்லா கிளறிட்டு, அப்போல்லாம் வந்து உரலில் போட்டு இடிப்போம், உலக்கையில் இடித்து செய்வோம். இப்போ வந்து முடியாதுன்றதால நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். பாருங்க, மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாடியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்து இல்லை பெரிய ஜாடி இருந்தாலும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ரொம்ப அரைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு பக்குவமாக அரைச்சி எடுத்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ மிக்ஸி வாங்க அரைச்சிட்டு பார்க்கலாம். நான் தெரியும் பரவாயில்ல. நான் உங்களுக்கு இந்த அடை சுட்டது, கெவுரு அடை சுட்டது, வேர்க்கடலை, வெல்லம் மூணுத்தையும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி இது தூள் பண்ணிக்கிட்டேன். நிறைய இருந்தால் நீங்கள் வந்து இப்போல்லாம் சட்னி கிரைண்டருன்னு வருது, சின்னதாக வருது, அதில் போட்டு கூட நீங்கள் இதை அரைச்சிக்கலாம். இன்னும் ரொம்ப நம்ம இடித்த டேஸ்ட்டு வரும். நீங்கள் அந்த டேபிள் டாப் கிரைண்டர், சின்ன கிரைண்டரில் கூட போட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸி கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் போட்டுக்கோங்க.
நீங்கள் நிறைய இருந்தாக்கா இந்த மாதிரி டேபிள் டாப் அந்த கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். இப்போ இந்த எள்ளு வச்சேன் பாருங்க, இது வந்து நான் டேஸ்ட்டுக்காக அரைக்கலை, அப்படியே போட்டு மேலே இதில் பாருங்கள் இந்த எள்ளை அப்படியே தூவிட்டேன். இப்போ சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் இது ஆக்சுவலாக எள்ளு வந்து நாங்கள் போடுறதில்ல, ஆனால் இப்போல்லாம் எள்ளு கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறதால நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு எள்ளு ஆட் பண்ணி பாருங்கள் எள்ளு கொஞ்சம் கலந்துக்கிட்டேன். பாருங்கள் இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சி வைக்கணும். இது வந்து வெளியே வச்சா ஒரு 5 days வெளியே வச்சா நல்லாயிருக்கும். 5 days இல்லை 10 days கூட வெளியே வச்சா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாக்கா எவ்வளோ நாளாக வச்சுருந்து சாப்பிடலாம். ஏன்னா நம்ம இதில் கையெல்லாம் படுறதால கொஞ்சம் சீக்கிரமாக செலவு பண்ணலாம். வெளியே வச்சா நல்லாயிருக்கும், வெள்ளம் இருக்குது அதனால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் உருண்டை நீங்கள் இது ஒரு கையில் பிடிச்சா போதும், 2 கையில் வேண்டாம், ஒரு கையில் பிடிச்சிருங்க. இதுதாங்க சிமிழ், வேறு ஒன்றும் இல்லைங்க, இதுதான் சிமிழ் சொல்லுவாங்க. பாருங்க இந்த மாதிரி எண்ணெய்லாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம வேர்க்கடலை போட்டு அரைச்சதால் வேர்க்கடலையில் ஆட்டோமேட்டிக்காக வறுத்த வேர்க்கடலைன்ற அதில் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதனால் கையில் பாருங்கள் ஒட்டவே இல்லை, ஒட்டாத அழகாக பாருங்கள் உருண்டை வருது பாருங்கள். ரொம்ப ஈஸி. அடை சுட்டு அதில் வேர்க்கடலை வெல்லம் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக எள்ளு கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக இன்னும் கூட சின்னதாக நீங்கள் உருண்டை பிடிக்கலாம். எனக்கு கொஞ்சம் பெருசாக பிடிச்சி பழக்கம் ஆயிடுச்சு, அதனால் அது அளவே பிடிக்கிறேன். நீங்கள் இன்னும் சின்ன சின்னதாக கூட உருண்டை பிடிச்சிட்டு சாப்பிட்லாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு பெருசாக கொடுத்தா வேஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் பாருங்கள் இந்த அளவு கூட பிடிக்கலாம். நீங்கள் இந்த அளவு பிடிச்சிட்டா கூட இந்த அளவு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த அளவு பிடிங்க. நம்ம பெரியவங்களாம் சாப்பிட்றதுக்கு இது வந்து வெல்லம் சேர்ந்துருக்கிறதால டயபெட்டிக் பேஷண்ட்டுன்னு கிடையாது, அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. டயபெட்டிக் பேஷண்ட்டும் சாப்பிடலாம், ரொம்ப சாப்பிடாம கொஞ்சமாக சாப்பிடலாம். வெல்லம் சேர்ந்துருக்கு, எள்ளு சேர்ந்துருக்கு, இதே மாதிரி வேர்க்கடலை சேர்ந்துருக்கு, எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு அதாவது புரோட்டீன் சேர்ந்து இது கேழ்வரகு கலந்துருக்கு. கேழ்வரகு ராகியோட இது வந்து எல்லாமே கால்சியம் அயனு என்னென்ன இருக்கோ சத்துக்கள் நிறைந்த ஒரு மாவு, அதுவும் சேர்ந்துருக்கு பாருங்கள், இத்தனை சேர்ந்துருக்கு. இப்போது எல்லாம் பிடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம், வீடியோ பார்க்கலாம். பாருங்கள் நம்ம செஞ்ச சிமிழ் வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்கு. உருண்டை உருட்டிட்டேன், சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் பாருங்கள், நான் டேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு கரெக்ட் அளவு நான் கொடுத்துருக்கேன். இந்த எந்த டவுட்னாலும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இதை வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. முக்கியமாக உங்கள் கமெண்ட்ஸ் தான் வேணும். எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு கொஞ்சமாக ஒரு அழகு மாவு
ஒரு டம்ளர் மாவு போட்டு நீங்கள் செய்யுங்க வீட்டில். வேர்க்கடலை, வெல்லம், மாவு, அவ்வளோதான். போட்டு மிக்சியில் அரைச்சிட்டா உருண்டை பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். வேறு பெரிய வேலைன்னு சொல்ல முடியாது, ஈஸி தான். ஒரு நல்ல ஒரு சத்தான ஒரு பலகாரம் நம்ம ஆற்காடு ஸ்டைல் சிமிழ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ வியூவர்ஸ்.